இன்று 26/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி மாலை 3:51 வரை. கேட்டை நட்சத்திரம் காலை 10:01 வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாகவும் தரும். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். புன்னகையும் உங்கள் குடும்பத்தில் பூத்து குலுங்கும். எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும். மனித நேயமும் மனிதாபிமானமும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். பல பேருடைய வாழ்த்தும் பல பேருடைய சொல்லும் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். என்ன காரணம் அப்படின்னா, மேசராசிக்கு எப்பவுமே குரு உச்சம் பெறும்போது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றாவே அந்த 10ஆம் இடத்தை பார்வைப்படுங்க. வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி எதிர்பாராத ஒரு நட்பு உங்கள் வாழ்க்கையே மாற்றும். மனைவி கணவன் சொல்லும், கணவன் மனைவி சொல்லும் தான் குடும்பத்தில் மன நிறைவே தரும். காரணம் என்னென்னா, தாய் சொல்லே தட்டாதேம்பாங்க. அதுவும் 4ஆம் இடம் தான், தாய் சம்பந்தமானது. அப்போது மனைவியும் தாய்க்கு பின் தாரம்ன்றாங்க. அதனால் இந்த குரு உச்சம் பெற்று தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாரமும் தாயும் என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக தான் இருப்பாங்க. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு எதிர்பாராத கௌரவம் வரும். கல்வியில் நல்ல மேன்மை, ஞாபக சக்தி அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, சொத்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. பல குழப்பமான சூழ்நிலையில் சில பேர்த்துக்கு நீங்கள் ஜாமீன் கொடுத்தது அது இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நன்னாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தேடி வரும். அந்நியர்களுடைய உதவி உங்களுக்கு ஒரு மனம் மகிழ் தரும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல். திருமண தடை இருந்த பெண்களுக்கு நல்ல திருமண தடை விலகி திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு செய்தி வரும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நன்னாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கும் தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த அனைத்தும் சாதகமாகவே அமையும். வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை சமூகத்தில் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றமும் மேலதிகாரியின் பாராட்டும் தேடி வரும். அதே நேரத்தில் நீங்கள் எதுக்கு கடன் கொடுத்தீங்கன்னு தெரியாமையே கடன் கொடுத்துருவீங்க. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். கடன் அன்பை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்களா, புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான உத்தேசம் இன்றைக்கு உருவாகும். வெளிநாட்டு தொடர்புடைய சிலரின் நட்பு உங்களுக்கு ஆதாயத்தையும் தனப்பெருக்கத்தையும் கொடுக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு. இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அஸ்திவாரம் போடும் ஒரு உன்னதமான நன்னாள். என்ன அஸ்திவாரம்னு கேட்குறீங்க? தொழிலில் அஸ்திவாரம்,
முன்னேற்றம்னா வாழ்க்கையிலே ஒரு அஸ்திவாரம். இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஒரு அஸ்திவாரம் போடுவாங்க பார்த்தீங்களா, அது இதுவரையிலும் போடாமே இருந்தீங்க, இன்றைக்கி தான் போட்டிருக்கீங்க. என்ன காரணம்னா, மனைவி சொல்லியும் நீங்கள் மனைவிட்டு சொல்லி 2 பேரும் வந்து ஆலோசனை பண்ணி போட்ட அஸ்திவாரம். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உன்னதமான வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். ஏன்னா குடும்பத்தில் வந்து எப்பவுமே ஒற்றுமை தான் வந்து என்றைக்கும் வந்து வெற்றியை தரும். வீண் சஞ்சலங்கள், கௌரவ குறைச்சலாயிடுமோ, அந்த கௌரவம் பார்க்குறது, குடும்பத்தில் மட்டும் கௌரவம் பார்க்கக்கூடாதுங்க. இறங்கி தான் எல்லா விதத்தையும் செஞ்சால் தான் இன்றைய நாள் உங்களுடைய ஒரு பொற்கால நாளாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்களா, உத்தியோகத்தில் பதவி, பெரியோர்களுடைய பாராட்டு, பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கூட கிடைக்கும் இன்றைக்கி. காரணம் என்னென்னா, கேது பகவான் நல்ல நிலையில் 3ஆம் இடத்துல கேது. மூதாதையர்கள் வணங்கணுன்றான். மூதாதையர்கள் வணங்கினாவே உங்கள் வாழ்க்கையே வந்து புதிய பாதை போட்டுரும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து குரு அமர்ந்திருக்கும்போது குடும்பத்தில் குதூகலம், திருமண தடை விலகி திருமணம் நடந்தேறும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, வெள்ளை. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான நன்னாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்மகுரு ராமன் வனத்திலேம்பாங்க. இன்றைக்கி வனமெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ஜென்மகுருன்னா உட்காந்த இடத்துலேருந்தே வனத்தில் அனுபவிக்கிறது தான் இப்போது. ஏன்னா இன்றைக்கி குரு வந்து உச்சம் பெற்ற குரு ராசியில் அமர்ந்திருந்தாவே பார்க்குற இடம் தான் யோகன்றாங்க. இப்போ பார்க்குற இடம் யோகன்னு சொன்னால் என்ன, கடகத்திலிருந்து 5, 7, 9 பார்க்கும்போது குரு பார்க்க கோடி புண்ணியம். தன்னை துன்புறுத்தி மற்றவங்கள வாழ வைக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. அதனால தான் அங்கே ஜென்மகுரு சுமையை தூக்கி நின்றுருப்பாங்க. ஆனால் அந்த சுமையை இறக்கி வைக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டுவீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்திനും அதிக அக்கறை காட்டுவீங்க. தகப்பனுடைய ஆரோக்கியத்திനും அக்கறை காட்டி, அந்த அக்கறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுன்றது தெரிஞ்சுப்பீங்க. எப்பவுமே எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா, நீங்கள் அதில் என்ன விஷயங்கிறது வந்து நுணுக்கமாக போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நீங்கள் ரிலீவ் ஆவீங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, எழுத்துத்துறையில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்களா, ஆராய்ச்சி பண்ணி அந்த எழுத்துத்துறையில் வந்து விருதுகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இலக்கியத்துறையில் வந்து நீங்கள் வந்து விருதுகள் வாங்குவீங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கடன் சுமை மொத்தத்தில் குறையுங்க. அது போதும். கடன் பற்றால் நெஞ்சம் போல் கலைனான்னு இறைய வேண்டான்ற மாதிரி நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா போதும், வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பொன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ வரதராஜ பெருமான். சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாகி, குடும்பத்துக்கும் அடிமையாகி, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போடுகின்ற, ஒரு இன்னலை தீர்க்கின்ற ஒரு இன்பமான ஒரு நன்னாள் தான் இன்று. எதற்கும் பயப்படாமல், எதற்கும் அஞ்சாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் சில தொந்தரவுகள் உருவாகி இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நன்னாள். உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ண சில கடன் வாங்கினீங்க, அந்த கடனை தீர்க்கின்ற ஒரு பொன்னாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இன்று விளங்குகிறது. கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்களும் அரசாங்க ஆதரவும் அரசாங்க விருதுகளும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள்தான். ஆனால் இன்று உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற சில விஷயங்களை தவிர்த்து முன்னேறதுக்கு உண்டான வழிமுறைகளை இன்று நீங்கள் ஒரு சபதம் மூலம் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 6. அதிர்ஷ்டகரமான நிறம்
சிவப்பு, கரு நீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வீரராகவ பெருமாள். கன்னி ராசி நேயர்களே, கண் இமைக்கும் நேரத்திலே உங்களை காணவே முடியாது. இங்கே இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க, இங்கே இருப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில் சுறுசுறுப்புக்கு உதாரணமே நீங்கள் தான். எறும்புக்கே சுறுசுறுப்பு கற்றுக் கொடுத்துருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் படு வேகமாக இருக்கும். காரணம் என்ன? புதனுடைய ராசிங்க. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னா புதன் தான். எப்போவுமே வெளிச்சத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்களை யார் குறை சொன்னாலும் ஒத்துக்காத ஒரு ராசி கன்னிராசி தான். உங்களை பெருமைப்பட வைத்துகிட்டே இருக்கணும், புகழணும். அப்போ தான் உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய 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 அப்படியே முருகேறும். என்னென்னா நம்மளை புகழ்ந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு உங்களோட எனர்ஜி அதுதான் உங்களுக்கு. உங்களை தொய்வாக யாராவது பார்த்துட்டாங்களாவே டென்ஷன் ஆகிடுவீங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தீண்டி விடுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற ஒரு நன்னாள். ஏன்னா தூண்டுதல் தான் என்றைக்குமே வெற்றியை தரும். தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பிவிட்ட மாதிரி எழுப்பிவிட்ருவாங்க. நீங்கள் எங்கே போய் நிற்பீங்களோ அங்கே தான் நிற்பீங்க. அதனால் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்களா 7ஆம் இடத்துல சனி கோச்சாரத்தில் இருக்கிறனால உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுவீங்க. அது வெற்றியை தரும்ன்றது குரு பார்வை. குரு பார்க்குறது ஒரு புண்ணியம். அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு, கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, இடமாற்றம், மேலதிகாரிகளுடைய பாராட்டு வேணுங்க. மெயினாக அது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா உங்களுக்கு தொழில் ஒப்பந்தம் உருவாகும். வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கக்கூடிய நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். துலாம் ராசி நேயர்களே, எதையும் துல்லியமாக கணிக்கின்ற ஒரு ராசி நீங்கள் தான். ஏன்னா அதான் சனி உச்சம் பெற்று நீதி வழங்கக்கூடிய இடம். எதற்கும் அஞ்சா நெஞ்சங்கொன்ற ஒரு படைப்பாளி. குடும்பத்தில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. இது வாழ்க்கைக்கே மிகப்பெரிய யோகம் அப்படின்னு நினச்சிங்களா? அந்த யோகத்திலேயே போயிட்டுருப்பீங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடவே மாட்டீங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடவே மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட்டே. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதனால் குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சு அதை தீர்க்கிறதுக்காக போராடுவீங்க. அந்த போராட்டத்தில் இன்றைக்கு நாள் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் குழந்தைங்கள் கல்வி விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. குழந்தைங்களால் பாராட்டு கிடைக்கும், உங்களுக்கு பெருமையாக இருக்கும். மனைவி உங்களுக்கு ரொம்ப கண்ணியமானவங்க. நீங்களும் மனைவிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துப்பீங்க. உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு பாடமாக இருப்பீங்க. வெளிநாட்டு பிரயாணங்கள் ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் 9ஆம் இடத்துல குரு. இப்போ சஞ்சாரிக்கின்ற ஒரு சந்திரனுடைய சஞ்சாரம் உங்கள் மனதில் இருக்கிற கவலைகளெல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு நன்னாள். சோகத்திலே இருந்தீங்க, ஒரு சுமை தாங்கியாக இருந்தீங்க. சுமையை இறக்கி வச்சுட்டு இன்றைக்கி சோகத்தில் இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை இன்றையோட உங்களுக்கு தீருது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு தனகாரகன். அவர் பார்த்துட்டாருங்க 5ஆம் இடத்தை. மனசை தெளிவுபடுத்திட்டார். இப்படி தான் வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கி வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய யோகம் என்னன்னா, எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கே அதான் யோகசாலி. கெட்டதை கற்றுக்கிட்டவன் நல்லதை கற்றுக்கிட்டாதான் மனுஷனாகுவான். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு மனிதனாக சமூகத்தில் ஒரு பெரிய புகழோடு வாழக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று விளங்கும்.
கலைத்துறையினர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் வரும், புகழ் அதிகரிக்கும், பொன் அதிகரிக்கும், வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா பச்சை. நீங்கள் வழிபடும் தெய்வம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. தனுசு ராசி நேயர்களே, என்றைக்கும் உத்தமனாக, சொல்வன்மை மிக்கவராக, பண்பாடு மிக்கவராக உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அப்படிதான் அப்படின்னு உருவாக்கி கொள்கிறவர் நீங்கள். காரணம் என்னன்னா, குரு வீடு, குரு உச்சம் பெறக்கூடிய வீடு இல்லைங்க, ஆட்சி பெற சொந்த வீடு. ஏன்னா தனுசு ராசின்னு சொன்னாவே அர்ஜுனனுடைய இடம். நீதிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்ட ஒரு ராசி. பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி பொய் சொன்னா கூட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நன்மை இருக்கணும், அதுக்கு பொய் சொல்லுவாருங்க. ஒரு உயிர் காப்பாற்றணும்னா அந்த உயிர் காப்பாற்றுறதுக்கு ஒரு பொய் சொல்லுவார். அதான் தனுசு ராசி. அவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் மேன்மை, எது எடுத்தாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அம்சம். என்ன காரணம்னா, ராசியாதிபதியை உச்சம் பெற்று கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல அமர்ந்ததுனால 8 பட்டிக்கும் ராஜான்றவாங்களேங்க, அது மாதிரி தலைவனாக வாழக்கூடியது. மனிதநேயம் மிக்கவருடைய நட்பு கிடைக்கும், மனச்சாட்சி உள்ளவருடைய நட்பு கிடைக்கும், அவருடைய மூலமாக அவர்களுக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும், குடும்பத்து பற்று அதிகரிக்கும், தாய் தந்தையரா தெய்வமாக மதிப்பாங்க. இன்றைக்கு எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால இன்றைக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் கரு நீலம். நீங்கள் வழிபடும் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, எதையும் தாங்கும் இதயம் கொண்ட நீங்கள் இன்று சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தொழில் ரீதியில் கூட்டு தொழில் உங்களுக்கு சில குழப்பங்கள், ஒரு சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி வேண்டாம், தனித்து செயல்படுவோம், தனித்தன்மையோடு இன்றைக்கி தொழில் ஆரம்பிப்போன்ற மாதிரி ஒரு முடிவெடுப்பீங்க. அது வெற்றியை தரும். அதே நேரத்தில் உங்கள் மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற எண்ணமும் இருக்கும். மனைவி பேரில் தொழில் ஆரம்பிங்க, நிச்சயமாக அது வெற்றியை பெறக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கும். தேவைக்கேற்ற செலவு செய்வீங்க, தேவையில்லாத செலவு செய்ய மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய கோச்சார் ரீதியில் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது சகோதரஸ்தானம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். எப்பவுமே தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்றத விட சகோதரத்துவம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங். ஏன்னா 3 கூடையும் உச்சம் பெற்றிருக்காருங்க. சகோதரன் மூலிமா சில தொழில் வரவு, சகோதரன் மூலிமா சில பண வரவு, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேற்று மதத்தினர் அப்படிங்களோட உங்களுடைய பழக்க வழக்கங்கள், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். கும்பராசி நேயர்களே, எல்லோரும் உங்களை பார்த்து கும்பிடக்கூடிய ராசி தான் கும்பராசி. ஆனால் எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில் பல பேர்த்துக்கு ஏணியாகவே இருந்துட்டோம், பல பேர்த்துக்கு தோள் கொடுத்துட்டோம், நமக்கு தோள் கொடுக்க யார் வருவாங்கன்னு இன்றைக்கி நீங்கள் நினச்சது நிறைவேறும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில் வெளியில் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தது, அதுவும் நிவர்த்தி ஏற்படக்கூடியதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். பல பேர்த்துக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்க, அது ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, இன்றைக்கி வருவாங்க. அந்த வருகைக்காக காத்திருங்க. நிச்சயமாக இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி நாள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு தொழிலில் நீங்கள் இறங்கி செஞ்சிட்ருக்கிறது தவிர்த்துட்டு சுயமாக செய்யுங்க, உங்கள் லாபம் அதிகரிக்கும். அதே போல் குழந்தைகள் வழியில் உடல் ஆரோக்கியம் மிக்க கவனம். உத்தியோகத்தில் தேவையில்லாத
பேச்சுக்கள் வேண்டாம். 2ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறனால நல்லது சொல்ல போய் தப்பாயிடுச்சே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியது. இது எதுக்கு நம்ம அமைதியாக இருந்தாவே உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். இன்று நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்துமே வந்து அமைதியாக இருந்தாலே போதும், வெற்றி நிச்சயம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரர். மீனராசி நேயர்களே, நீங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு நபர். அதே நேரத்தில் எதை தொட்டாலும் பொன்னாகும், தொட்டதெல்லாம் பொன்னாகும்பாங்க. வாழ்க்கையில் எது லாபம் எது நஷ்டம் அப்படின்னு உங்களை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். சமூகத்திற்கு சிறந்த ஆலோசகராக இருப்பீங்க. இந்த ப்ரொஃபஸர்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசியில் பிறந்திருப்பாங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கணும், வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மீனராசிக்காரங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்னும் தெரியும். என்ன காரணம்னா, ஜலராசி, அது மோட்ச ராசி. இவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு மற்றவங்கள்லாம் திருந்திட்டு திரும்ப வந்து உங்கள்கிட்டே கேட்பாங்க. கெட்டு போயிட்டான் சார், வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதை வந்தாரே வாழ வைக்கும் மீனராசி. அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். கௌரவம் அந்தஸ்து உயரும், வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கௌரவம் கிடைக்கும், சமூகத்தில் சிறந்தவர் அப்படின்ற ஒரு பட்டம், ஒரு விருது, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்நாள். அதே நேரம் பார்த்திங்களா, கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள்னு சொல்கிற சாதாரணம் இல்லைங்க. சாதாரணமாக இருந்தவங்க உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா, அங்கமெல்லாம் தங்கம். ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 73587421335.